13ஆந்தேதி 13ஆந்தேதி என்ன ரிசல்ட்டு? 13ஆந்தேதி அந்த 1-3 இருக்கிற மாதிரி ப்ளே பண்ணிட்டாங்க. 1-3 ரிவர்ஸில் வச்சு உள்ள 0-2 20 வைப்பாங்க. இப்போ 0-2 வச்சுருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு என்ன ரிசல்ட்டு? இந்த ஸ்க்ரீன் பார்த்துக்குங்க. இவங்க 13ஆந்தேதி கொடுத்த நம்பரு ரிசல்ட்டு வந்து 3021. இந்த இடத்துல ஒரு போர்டு டைரக்டு சி மட்டும். ஆனால் மீதி 2 போர்டு இதில் இருக்குது. 4 போர்டில் 2 போர்டு இதில் இருக்குது. இந்த இடத்துல அதை மாற்றி வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த 2 மட்டும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி வச்சுருக்காங்க. ரிவர்ஸில் 0 ஆப்போசிட்டு ரிவர்ஸ். இந்த கால்குலேஷன் படி இவங்க கொடுத்துக்க நம்பர் என்ன? அதாவது 13ஆந்தேதிக்கு இவங்க வந்து 17 இந்த 1 இப்படி பாஸ் ஆகிடுச்சு. 0 இங்கே பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போது இதில் ஒரு போர்டு பி போர்டு பாஸ் ஆகிடுச்சு. 14ஆந்தேதிக்கு 3 போர்டில் 409 கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நம்பர் பாஸ் ஆகலாம். 4 அல்லது 0 அல்லது 9. அப்படி இல்லைன்னா 0 ஸ்ட்ரைட்டாக இங்கே பாஸ் ஆகலாம் பி போர்டில். சி போர்டில் 4 பாஸ் ஆகலாம். இப்படி ரிவர்ஸில். சரிங்களா? இது வாட்ச் பண்ணிக்கோங்க. இது ஒரு போர்டு இருக்கலாம், அப்படி இல்லாட்டி 2 போர்டு இருக்கலாம். இதில் கணிக்க முடியுதான்னு பாருங்கள். இந்த 7 வந்து ஸ்ட்ரெயிட் அப்படின்னா 8 - 5 3 இங்கே 7 3. சரிங்களா? 1 8 - 2 இங்கே 6 உட்காரலாம். சியில் வந்து 6 உட்காரலாம். இங்கே 3 உட்காரலாம். 2 சைடும் 3 உட்காரலாம். சரிங்களா? 7 3 3 6 உட்காரலாம். 13ஆந்தேதிக்கு இந்த டைரெக்ஷனில், அதாவது 80 72 நம்ம பார்த்தோம் நேற்று. அதில் ஏ போர்டு மட்டும் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நாளைக்கு என்ன நம்பர் பாஸ் பண்ணுவாங்க? 61 37 7 3 1 6. இதுதான் நம்பரு. இதில் ஒரு போர்டு அல்லது 2 போர்டு டைரெக்டாக பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 பாஸ் ஆகுமான்னு பாருங்கள். நம்ம அங்கே 409 பார்த்தோம். இங்கே வந்து 4 இல்லை 409 இல்லை. அப்போ மொதல் 2 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா பிசி வந்து மாறணும். சரிங்களா? இவங்க இன்றைக்கி பார்த்தோம் இல்லையா? அதாவது 3201 301 வச்சுருந்தாங்க. சரிங்களா? ஏ போர்டு இல்லாமல் இருந்துச்சு. இப்போது இந்த நம்பரை வச்சு எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஏதோ ஒரு போர்டு இல்லை ஏபிசியில். இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 2 நம்பர் இருக்குது. இப்போது இங்கே சி இருக்கலாம், இங்கே ஏ இருக்கலாம், ஆனால் ஏ சைடில் கூட இருக்கலாம். சரிங்களா? ஒரு போர்டு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆகும். மீதி ஒரு போர்டு இருக்காது. ஒரு போர்டு சைடில் பாஸ் ஆகணும். உதாரணத்துக்கு 4 சியில் வந்து 4 பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 பியில் வந்து 3 உட்காரலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த 673க்குள்ளே இங்கேயும் 67 வச்சுருக்காங்க, இங்கேயும் 673 வச்சுருக்காங்க. அங்கே பார்த்த மாதிரி ஒரு நம்பர் இது உள்ளுக்குள்ளே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 7 என்ன நம்பர் இறங்கும்? கெஸ் பண்ணுங்கள்.
நாளைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு அப்டேட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் 7 5 + 2 7 8 - 5 3 8 - 6 2 6 ஸ்ட்ரைட்டு 73 26. அதே மாதிரி அங்கே 7 3 1 6 7 3 1 6 இருந்தது. இதில் என்னென்ன நம்பர் மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம நாளைக்கு வீடியோவில் மற்றவங்க கொடுக்குற இன்னும் சில டிப்ஸ் வச்சு என்ன ஒரு நம்பர் வரும் அப்படின்னு கண்டுபிடிப்போம். நன்றி, வணக்கம்.